தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் ரவியிடம் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்துள்ளார். திமுக அயலக அணியிலிருந்து ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி கே.பி. முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் சென்னை கிண்டியில் ஆளுநர் ரவியை சந்தித்தனர். அப்போது ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடையோர் மீது முறைப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் அவர்கள் மனு அளித்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்குடன் திமுகவினருக்கு உள்ள தொடர்புகளை பட்டியலிட்டுள்ளார். அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு செலவு செய்திருக்கின்றார். அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார். அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாம இந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் டிஜிபி அவரிடம் அவர் நற்சான்றிதழை பெற்றிருக்கின்றார். அந்த புகைப்படம் எல்லாம் வந்திருக்குது, ஊடகத்திலையும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம். அதுபோல முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது, விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு படத்தை இயக்கி இருக்கின்றார். அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்தியின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரிக்கின்றதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன. இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.